அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மக்களுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில இருந்துகிட்டு இவரை பத்தி பேசலன்னா எப்படி அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய ஆளுமையான மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாதிஸ் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு இளைஞர் என்ன பண்றாரு இப்போ தஞ்சை தவறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 150 வீடியோ போட்டிருக்காரு. 150 வீடியோ போட்ட வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவர் இப்ப என்ன சொல்றாரு, திமுக இளைஞரணி என்ன தாக்குது, திமுக இளைஞரணி என்ன கொல்ல பாக்குது, திமுக இளைஞரணிய பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, திமுக இளைஞரணிய வீட்டுல படுத்திருக்கு அப்படின்னு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம இந்த இவரை குப்பையை நோண்டோம்னா, இவர் குப்பையை நோண்டுற மாதிரி இவரோட குப்பையை நம்ம நோண்டோம்னா பல திடுக்கிடும் தகவல்கள் வெளில வருது. தன்னைத்தானே லண்டன் எழுத்தாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டு, லண்டன் எழுத்தாளர் நான் 2026 சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாரு. இதுல என்ன பிரச்சனைனா, இத்தனை நாள் நம்ம அவரை பத்தி பேச கிடையாது. எதற்காக இப்ப பேசுறோம்னா, தஞ்சாவூர்ல தவறு நடக்குதுன்னா நிச்சயமா அதை எதிர்த்து கேட்கணும். அது இவருக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அவங்களோட கடமை. ஏன்னா ஆளுங்கட்சி நாங்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, கேட்டாதான் தவறு பண்றவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும். சரி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, நாளைக்கு இதனால ஒரு பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். அதற்காக அவதூற பரப்ப கூடாது. குப்பை போடுறது யாரு? குப்பையை மாநகராட்சி ஒழுங்கா அல்லல, குப்பைய இது பண்ணல, மாநகராட்சி ஒழுங்கா செயல்படல அப்படின்னு பேசுற இந்த சுவாதிஸ் பாஸ்கர்ட்ட நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம், குப்பைய போடுறது யாரு? பொதுமக்கள். பொதுமக்கள்கிட்ட போய் நீ என்ன சொல்லணும், முதல்ல இது மாதிரி குப்பையை போடாதீங்கம்மா, இங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். நான் அரசியலுக்கு வந்தேன்னா அரசியல்னா இதுதான், அரசியல்னா இப்படிதான் நடந்தேன், அப்படிதான் நடக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. போய் என்ன பண்ணணும், மக்கள் வேலை பார்க்கணும். மக்கள்கிட்ட போய் முதல்ல எடுத்து சொல்லணும், இது போல குப்பை போடாதீங்கம்மா, எவ்வளவுதாம்மா தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்படுவாங்க, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க என்ன மாடா, அவங்க என்ன நாயா அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லணும். முதல்ல தூய்மை பணியாளர்களை பேசுறதுக்கு முதல்ல சுவாதிஸ் பாஸ்கருக்கு எந்த தகுதியும் கிடையாது. எதனால சொல்றோம்னா, போய் ஒரு நாள் குப்பையை அள்ளணும். சும்மா வீடியோ போட்டுட்டு போறது இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கூப்பிடுங்க, நாங்க கூட வரோம், 2 பேரும் சேர்ந்து அள்ளுவோம். ஒரு 4 நாள் அள்ளினீங்கன்னா உங்களோட வழி வருத்தம் தெரியும். அதுக்கப்புறம் குப்பை அங்க கிடக்கு, குப்பை இங்க கிடக்கு, அதுக்கு தூய்மை பணியாளர்கள் காரணம், மாநகராட்சி காரணம்னு அவர் சொல்ல மாட்டாரு. தஞ்சையில தவறு நடக்குதா, ரோடு பள்ளமா இருக்கா, தாராளமா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதே போல அதுல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இப்ப நிறைய வசதிகள்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணீங்கன்னா உடனே அதுக்கு தீர்வு கிடைக்கும். தப்ப சுட்டி காட்டுறது மட்டும் ஒருத்தரோட வேலை கிடையாது, அதுக்கு தீர்வு காணணும். இப்ப நாங்களும் தான் மெடிக்கல்ல பிரச்சனை நிறைய இருக்கு, நாங்களும் தான் இந்த சிடி ஸ்கேனுக்கு எம்ஆர்ஐக்கெல்லாம் படம் வாங்குறோம்னு சொல்லி நாங்களும் வீடியோ போட்டுருக்கோம். எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கு. நீங்க 2026 சட்டமன்ற வேட்பாளர் தான். நாங்க ஒவ்வொரு திமுக காரணம் சட்டமன்ற உறுப்பினருங்கிற போல எங்களுக்கு அறிவு இருக்கு. நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவை கிடையாது. எதுலையும் ஆரம்ப காலத்துல இவரோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் என்ன நினைச்சோம், சரி நிமிர்ந்து நில் படத்தை பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து நிக்கிறாரு போல இருக்கு, சரி ரைட்டு அப்படின்னு நாங்களும் பார்த்தோம். சரி கோடியில் ஒருவன் படம் பார்த்துட்டாரு போல இருக்கு, விஜய் ஆண்டனி போல செயல்படுறாரோ, அப்படி ஆசைப்படுறாரோ அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். சரி ஓகே பண்ணட்டும், ஒரு ஆளு கேட்கணும்ல, தவற தட்டி கேட்கறதுக்கு, சரி இருந்துட்டு போட்டோம்னு நாங்களும் நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நம்ம ஆளு அமைதி பட அமாவாசை படத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற வரைக்கும் இப்படி செயல்பட்டார். அடுத்து ஒரு 10,000 வந்தானே இப்படி, அப்புறம் இப்போ ஒரு 15,000 20 வந்தானே இப்படி. இன்னும் எப்படி உட்காருவாருன்னே தெரியாது, இப்படி உட்கார்ந்துட்டு பேசுறாரு. முன்னணியில் இருக்கிறார். இல்ல நாங்க சுவாதிஸ் பாஸ்கர் அவர்கள்ட்ட கேட்கறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, லைக் பண்ற பொண்ணுங்களுக்கு, இல்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஓட் போடுறோம் அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு ஹாய், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா ப்ரோ, பார்த்த மாதிரி இருக்கா, வேற எது மாதிரி இருக்கா, மொத்தமா அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க ப்ரோ. போலீஸ்ல அழைச்சிட்டு போய் அப்ப நொண்டி காலோட தான் திரியணும். ஏற்கனவே கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க. இது போல தவறுகள்ல மாட்டீங்கன்னா மொத்தமா கையையும் காலையும் உடைச்சு விட்டுருவாங்க போலீஸ். தேவையில்லாத வேலை பார்த்து மாட்டிக்காதீங்க ப்ரோ, இருக்கிற மரியாதை கெடுத்துக்காதீங்க. வேட்பாளரா நில்லுங்க, ஜெயிச்சு வந்தீங்கனால சந்தோஷம் தான், மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, கவுன்சிலரா நில்லுங்க, எடுத்தோடனே எம்எல்ஏ எம்பின்னு போவாதீங்க. நாங்க என்ன நினைச்ச, ஆரம்பத்துல புரட்சியாளர் சேகுவாராவை படிச்சுட்டு வந்திருப்பார் போல இருக்கு. தப்பு செய்யறவன் யாரா இருந்தாலும் அநியாயத்தை கண்டு கோவம் வருமானால் நீயும் என் தோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். புரட்சியாளர் கடைசியில பார்த்தா சீமானையும் விஜயும் படிச்சுட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. தற்கொலை மாதிரி செயல்பட்டு இருக்காரு. நாங்க என்ன சொல்றோமோ, உங்களுக்கு ஏத்த ஒரு கட்சி என்ன கட்சி தெரியுமா? தற்கொலை வெற்றி கழகம். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்ல கட்சி, அதெல்லாம் சூப்பரா செயல்படுவாங்க. அவங்கள்ட்ட கட்சி பண்ணுங்க. 10 வருஷத்துல அதல பாதாளத்துல கிடக்கு தமிழ்நாடு. அதை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் 2024 எம்எல்ஏ சீட் வேணுமா. இவர் சொல்றாரு உடனே, இளைஞரணி என் மேல அவதூறு பரப்புறாங்க, நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணல, நீ என்ன பண்ற, உடனே என்ன பண்றீங்க பிரதர், நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இது போல எடிட் பண்ணி
இளைஞர்ல இருந்து என் மேல தப்பா வந்து இது போல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யோக்கியம் இருந்தா தெரியும். இவர் என்ன சொல்றாரு, நம்மள கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு. நீ தான் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க தான் உன்னை பிளாக் பண்ணிடுது. ஹாய், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? நாளைக்கு போலீஸ் கேட்டா, போலீஸ் கேட்கும்போது இல்ல நான் சும்மா எனக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு சார், அதனால நான் பண்ணேன் அப்படின்ட்டு ஈஸியா போயிடலாம் பிரதர். எல்லாம் எங்களுக்கு நீங்க சட்டம் சொல்லி தராங்க பிரதர். உங்களுக்கு நீங்க நல்லவர் தானே, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கேஸ் எடுக்கலையா, மண்ணெண்ணெய் தூக்கிட்டு போய் அங்க நின்னுங்க. வாசல்ல கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி கேஸ் எடுக்கிறாங்களா நாங்க பாக்குறோம். இல்ல நாங்களும் கூட உங்களோட சேர்ந்து வரோங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சேர்ந்து போயிட்டு. இன்னொன்னு இப்ப என்ன போட்டிருக்காருன்னா அதுல வச்சிருக்காரு பாருங்க ஒரு வாசகம், ஐ எம் ரெடி டு டை ஃபார் நேஷனா. அதாவது நேஷனுக்காக சாகிறதுக்கு அவர் தயாரா இருக்காராம். சாகணும்னா என்ன பண்றீங்க, ஆளுநர் வீட்டு முன்னாடி போயிட்டு தீ குளிச்சு சாவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல தஞ்சை பெரிய கோயில்ல ஏறிட்டு மோடி ஒலிக்கன்னு சொல்லிட்டு குளிச்சு சாவுங்க, யாரும் உங்களை வேணாம்னு சொல்லல. தஞ்சையில நடக்கிற தவறுகளை சொல்ற நீங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபண்ட் இருந்தாதான் எல்லாத்துக்கும் ஒதுக்க முடியும், அது முதல்ல தெரியணும். சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரலாம், வெள்ளை சட்டை போட்டுக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது பிரதர். முதல்ல வந்து ஒரு பணியோட இது என்னன்னு தெரியணும், மக்களோட வருத்தம் தெரியணும். சும்மா குப்பையை போட்டோ எடுத்து போட்டா உங்களை வந்து எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்களா? இல்ல புரியல, எதற்காக திமுக மேல உங்களுக்கு இவ்வளவு வன்மை? நீங்க அதிமுகன்னு சொல்றாங்களா, என்ன உண்மையா? உண்மையாவே இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னா நாங்க வரவேற்கிறோம். எங்களோட கேள்வி இப்ப என்னன்னா, அதிமுக அங்க உட்கார்ந்துருக்காங்க சில பேர்லாம் வந்து கொள்கைன்னா என்னன்னே தெரியாதவங்களாம் கொள்கை துணை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க, நீங்க எல்லாம் என்னத்த கிழிச்சிங்க அப்படின்னு போய் கேளுங்க. ஒரு இன்டர்வியூ எடுங்க, அவங்கள போய் கிழிங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்லாம் அதிமுக நிறைய பேர் இருக்காங்க. தற்கொலைக்காங்க அங்க விசில ஊத்திட்டு சிலது இருக்கு, அதை போய் கேளுங்க என்னன்னு. அதை விட்டு திமுக திமுக திமுகன்னு ஏன் விஜயோட சேர்ந்துட்டீங்களா என்ன? தூக்கத்துல ஏஞ்சோன்னு திமுகன்னு கத்துறதுக்கு. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மாட்டாங்க, அதை கேட்க முடியல. ஒன்றிய அரசோட இந்த இப்பேற்பட்ட ஒன்றிய அரசோட அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கு, அதை கேட்க முடியல. இந்த தற்கொலைங்க மக்களுக்கு தொல்லை பண்றபடி ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கேட்க முடியல. இங்க வந்துட்டாரு நேரா திமுக தான் எனக்கு எதிரின்னு. எல்லாருக்கும் என்ன மனப்பான்மைன்னா, ஆளுங்கட்சியை நம்ம அடிச்சோம்னா நம்ம பெரிய ஆளு. இவரே வந்து போய் சொல்லிக்கிறாரு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதுக்கு காரணம் திமுக தான். ஏன்னா இப்படி சொன்னா வந்து 4 நியூஸ்ல எடுத்து போடுவாங்கல்ல, இவருக்கு வந்து உயிருக்கு ஏதாவது ஆனா திமுக தான் காரணம்னு சொல்றாரு அப்படின்னு. அந்த பெருமைக்காக தற்பெருமை பேசுறதுக்கு தான் எல்லாம் வராங்களே தவிர ஒருத்தன் கூட மக்களுக்கு நல்லது பண்றதுக்குன்னே வர கிடையாது. நீ அந்த குப்பை ஒருத்தர் இருக்காரு, வேலன்னு நினைக்கிறேன், வேலனா வேளா முருகா கந்தா சொல்றதை கேளுப்பா, அவன் ஓடிடுவாங்க, நீ தான் மாட்டுவ, நீ உன்னை பார்த்தா நல்ல மனுஷனா தெரியற, அவரோட சேர்ந்து நீயும் மாட்டிக்காத, அவருக்கு வக்காலத்தை நீ வாங்காத, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். அதுல சொல்றாரு 200 பேர் உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு 200 பேர் இருக்க மாட்டாங்களா, இல்ல உங்க வீடு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற. 200 பேரை வச்சிருக்கேன்னா கூட்டு போய் அந்த குப்பையல்லு. இந்த வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை கூட்டு தெரியறவங்க நாங்கிற மாதிரி பேசக்கூடாது. போயிட்டு முதல்ல அந்த குப்பையெல்லாம் அள்ளுங்க, ஒரு 4 நாள் அள்ளு, ஓகேன்னு தெரிஞ்சு போயிருப்ப. எல்லாம் ஓடி போய் 200 பேர் இருக்கலாம், 400 பேர் இருக்கலாம், 500 பேர் கூட இருக்கலாம். 2 கேஸ் போட்டாங்கன்னா நீ ஓடி போயிருவேன், பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. தேவையில்லாம அவரோட சேர்ந்து நீயும் மாட்டிக்காங்க பிரதர். இது வந்து பர்சனல் அட்வைஸா எடுத்துக்கோங்க. இந்த லண்டன் எழுத்தாளரு பேசவே தெரியாத லண்டன் எழுத்தாளர், தமிழ் பேச தெரியாத லண்டன் எழுத்தாளரா இருக்காரு. நீ போயிட்டு கமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தப்பா பிழையா இருக்கு. தமிழ்ல தான் எழுதுறாரு, தமிழ்ல போய் என்ன லண்டன்ல எழுத்தாளரா இருந்தான்னு தெரியல. தமிழ் லண்டன் எழுத்தாளர், லண்டன் தமிழ் எழுத்தாளரா, லண்டன் தமிழ் எழுத்தாளரா இருந்திருக்காரு. என்ன இருந்திருக்காருன்னா, இவர் எப்படி பேசுறாருன்னா, ஆள் பாலத்தோட ஆள் பலத்தோட ப்ரோ, அது பாலத்தோட இல்ல. எந்த பாலத்தோட? எப்ப பார்த்தாலும் பாலம் இது இந்த விஜய் பேசுறதெல்லாம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மைண்ட் செட் வேற எதுவுமே வர மாட்டேங்குது. ஆள் பாலத்தோட இல்ல பிரதர், ஆள் பலத்தோட. இதுதான் வந்து லண்டனுக்கு போய் எழுதுனீங்களா? சூப்பர், வெரி குட். அதே போல நான் திமுக நிர்வாகி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சும்மா இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் நிறைய வரும் கிளம்பி, அதெல்லாம் எல்லாம் வரும். ஒரு புயல் அடிச்சிச்சுன்னா காணா போயிடும். அதனால நீங்க இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். யாரும் கமெண்ட் போடுற வேலையெல்லாம் நம்ம வச்சுக்காங்க. அதாவது தற்கொலை, அதாவது அதுவே அதோட சுயரூபம் வெளியே வரும் ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். யாரும் நம்ம கமெண்ட் போடாங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. நன்றி, வணக்கம்.